1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நம்ம கரும்புலி கரிகாலனோட இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு யாரை பத்தி என்ன செய்ய போறோம் அப்படின்னு யாரு எவருலாம் இல்ல. நம்மளுக்கு வந்து இந்த விமர்சனத்துக்கு பாரபட்சமே கிடையாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நான் யாரா இருந்தானே, அது தேசிய கட்சியா இருந்தானே, மாநில கட்சியா இருந்தானே, பங்காளி கட்சியா இருந்தா, பங்காளி கட்சியா இருந்தா, எல்லாரையும் வச்சு பழக வேண்டியதான். எல்லா கட்சியும் எதிர்கட்சி. ஆமா, முதல்ல வந்து நம்ம யாரை செய்யலாம் அப்படின்னா, எதுக்கு இருக்கவே இருக்கிறான் நம்ம சொந்தக்காரங்க சித்தப்பா முதல்ல எடுத்துட்டு வாங்க. ஆமா, சித்தப்பா என்ன பண்ணாரு, அவரை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்பதான் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க உண்மையிலேயே தோக்கல, நாங்க தான் ஜெயிச்சுக்கிறோம். எல்லாருமே ஜெயிச்சா யார் தான் தோத்துது? யார் தோத்தா? அது வந்து கடைசியில வரும். இவங்கெல்லாம் தோத்து ஜெயிச்சவங்க தோத்துட்டு இருக்காங்க. அது கடைசியில வைப்போம். முதல்ல சித்தப்பாக்கு வரும். சித்தப்பா என்ன பண்ணாரு, சரி அம்மா போயிட்டாங்க. அம்மா போன பிறகு அந்த அம்மா போன பிறகு யார் அது உரிமையாளர், கட்சிக்கு யார் சொந்தம் பண்றது? அந்த 2 இலையும் ஒரே ஆளுக்கு சொந்தமா, 2 இலையும் ஆளுக்கு சொந்தமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு தான் தெரியல. நம்ம வந்து போயிட்டாங்கன்னா அடுத்து வாரிசுதாரர் யாரோ அவங்களுக்கு தான் போவோம். ஆனா இப்ப இதுல வந்து சித்தப்பா பெரியப்பா 2 பேர் இருந்தனால சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, சில்லுண்டி வேலை பார்த்து பெரியப்பா தூக்கி கிடைச்சிட்டாரு. இவரு என்ன பண்ணிட்டாரு, ஒற்றை தலைமையில வந்து நின்ட்டாரு. கண்டிப்பா ஒற்றை தலைமையில வந்து நின்னாரு. எதுக்கு நின்னாரு? கட்சியை காப்பாத்துறது. அவர் ஐயா நீங்க தான் எதிர்கட்சி தலைவர். திமுக பாருங்க வந்து 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணா, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணா வீட்டு உள்ள தண்ணி போயிடுதுங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நம்ம அடிக்கடி ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவர், ஓ நாங்க தான் எதிர்கட்சி தலைவரா அப்படி வீட்டுக்குள்ள தண்ணி போது எதிர்த்து பேசுங்கன்னா கம்முனுக்குறாரு. எதிர்த்து பேசல. அது நடக்குது, இது நடக்குது. திமுக ஆட்சியில எவ்வளவு லாக்அப் மரணம் நடக்குது. இதெல்லாம் ஏத்து பேசுனா இருப்பா எதிர்கட்சி தலைவரா இருக்கு. முதல்ல என் சொந்த கட்சிக்கு நான் தலைவரா இருந்துட்டு வரேன், அவன் கட்சியை காப்பாத்திட்டு வரேன். ஆமா, அப்புறம் எதிர்கட்சியா வருவோன்னு. ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது வந்து அதிமுகவுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. ஏன்னா மக்கள் வந்து அதிமுகன்ற பேரையே மறந்துருந்தாங்க. இப்போ ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் நான் இப்படி பாக்குறேன். நீங்க அதிமுக விரும்பி இந்த ஓட்டு வந்ததா? இல்ல, திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் இந்த வாக்குகள் வந்தது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சித்தப்பா என்ன பண்ணாரு, கட்சியை காப்பாத்தணும் வந்தாரு. ஓரளவுக்கு கட்சியை காப்பாத்திட்டாரு. கட்சி வந்து ரொம்ப செதஞ்செல்லாம் போகல. நாங்க வந்து ஒரு 2வது பொசிஷன்ல தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 29 தொகுதிகள 2வது இடம் தான். கண்டிப்பா ஒரு 8 தொகுதியில மட்டுமே தான் 3வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து ஒரு 3 தொகுதியில நம்ம 4வது இடத்துல நம்ம இருக்கிறாங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். நான் கூட இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பீட நம்ம வைகோ ஐயா தான். அவருக்கு ஏன்னா நம்ம அவர் வந்து தப்பா சொல்லல. அவர் கூட யாரெல்லாம் அவர் எந்த கூட்டணி போறாலும் அது முடிஞ்சிடும், குட்டி சவரா போயிடுவாங்க. ஆமா, அந்த கூடாரம் காலி ஆயிடும். அது மாதிரி அவரோட பெரிய பீடியா இருக்குது இந்த பிஜேபி. யார் கூட கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி அப்படியே டோட்டலா காலி ஆகுது. நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. பிஜேபின்றது தேசியத்துக்கு பிடிச்ச பீடை, இந்தியாவுக்கே பிடிச்ச பீடை. இவரு நம்ம தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பீடை. சரி விடுங்க, அதனால மாநில கட்சியை காலி பண்றதா அவரோட வேலை. அவங்க வந்து தேசிய அளவுல இருந்துகிட்டு தேசிய கட்சியை காலி பண்ணுவாங்க. எங்க அம்மா பேச வச்சு அந்த அம்மா யாரு? ஜெயலலிதா அம்மா. இந்த சேராதன்னு சொன்ன பீட யாரு? பிஜேபி. கேட்டீங்களா? அவங்க கூட சேராதீங்கன்னு சொன்னோம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க அடிபிடிஞ்சு இருந்தாதான் போய் அவனுக்கு எடப்பாடி போய் எடுபடி வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து அந்த ஆடு வந்து இலையை தின்னுட்டு ஆடு இலை மட்டும் தின்னுச்சான்னு பார்த்தா கொட்டையை கூட விட்டுல என்ன பண்றது. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குண்ணே. எங்க ஐயா சொன்னாரு, பிஜேபிக்கு என்ன மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு, 0க்கு கீழே 0க்கு கீழே ஏதாவது இருக்குதா? இருக்கு. 0க்கு கீழே ஒண்ணு இருக்குது, அதுதான் நீங்க. நானன்றா முட்டைன்னு தெரியுதுல, முட்டை கூட கூட்டணி வச்ச கூமுட்டை யாரு? கூமுட்டைன்னு சொல்லணும். நம்ம பாவம் இல்லையா? அவரு பாவம் இல்லைங்க, வயசுல பெரியவர். அவரு பாவம் இல்ல. அவரை நம்பி நம்ம ஐயா வந்தா நம்மளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நம்பி வாக்கு செலுத்துறாங்கல்ல. ஆமா, நம்ம அங்காளி பங்காளி தான் பாவம். அவருக்கு தோட்டத்துக்கு போச்சுல, போட்டியா போயிடுச்சு இல்ல, அவர் செட்டில் ஆயிட்டாரு. ஆமாங்க, தேர்தல் வந்துச்சு. தேர்தல் நாள் அறிவிக்கப்படுறாங்க. தேர்தல் இதுதான் தெரிஞ்சு போச்சு. இங்க வந்துட்டு பிறகு கூட்டணி வந்து இந்த வாட்டி கூட்டணி மாறினது யாரு? முதல்ல அதிமுக கூட கூட்டணி போனீங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு பெல்ட் அடிச்சு பிஜேபி கூட்டணி. 4 இடத்துல பஸ்ல ஏறது கூட சீட்டு போட்டு வைப்பாங்க, எந்த பக்கம் நம்மளுக்கு காலியா இருக்க உட்காந்துக்கலாம்ன்றதா. நம்ம பஸ் ஸ்டாண்டுல போனோம்னா எந்த பஸ் எடுக்கிறான்னு தெரியாது. இதுல ஒரு சீட்டு, இதுல ஒரு துண்டை போடுறது, அதுல ஒரு துண்டை போடுறது, எது முன்னே எடுக்கிறாங்களோ அதுல போய் ஏறிக்கலாம். அது மாதிரி
அதிமுக எதுவும் முன்ன போற மாதிரி தெரியல. இவங்க தான் முன்னாடி வருவான்னு சொல்லி அன்னைக்கு வந்து அவங்க அதிமுகவுக்கு போயிருந்தா பழமும் நல்லா இருந்திருக்கும், இலையும் நல்லா இருந்திருக்கும். கடைசியில ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஆட்டுக்கிட்ட கொடுத்து வீணாக்கிட்டாங்க. ஏங்க இதுல சாப்பிட்டா ஆடாது நல்லா இருக்கா? ஆடாது நல்லா இருக்குதானா? அதுவும் கிடையாது. ஏங்க போன வாட்டி அதே தொகுதியில பிஜேபி வாங்கின வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 40,000 வாக்கு வித்தியாசம் தான். ஆமா. ஆனா இங்க 1,60,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்கேன். ஏங்க தோக்கறத கூட ஒரு சாதனை பண்ணணுங்க. என்ன சாதனை? அதிக வாக்குல தோத்துருக்கோம். ஆமா, முன்ன வாங்கின வாக்கை விட அதிக வாக்கு நம்ம வந்து வாங்கி தோத்துருக்கோம். அது ஒரு சாதனை இல்லையா? நீங்க போங்க, பேச்சு ஒரு மாநில தலைவர் வந்துட்டு அவர் அதை கூட செய்யலாம் இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனேன், மன்னர் பரம்பரை பேசுனேன். ஏண்டா 2024 அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காது. -30%, -50% சவால்லாம் யாருக்கிட்ட யாரு சவால் வர்றதுங்கிறது. அக்கா கனிமொழி வந்து சொல்றாங்க, அண்ணாமலை தோத்ததை பத்தி, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தோத்துருக்காருன்னா அவர் வந்து தலைவராக இருக்கிறது தகுதி இல்லை அப்படின்ற. அது இவருன்றாரு. நாங்க போட்டி போட்ட உடனே தேர்தல் நின்ன உடனே ஜெயிக்கிறதுக்கு கருணாநிதி பையன் இல்லை, நான் வந்து குப்புசாமி மகன்றாரு. குப்புசாமி மகன் தெரியுது இல்ல, நீ எதுக்கு வர ஓப்பன் தெரியுது இல்ல. குப்புசாமி மகன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கல. திமுக டெபாசிட் வாங்காது. 40 தொகுதியிலும் பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போகுது. குறிப்பா கோயம்புத்தூர்ல திமுகவே இருக்காது. இப்படி எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து கருணாநிதி மகன் குப்புசாமி மகன்லாம் என்ன, ஜெயிச்சா ஒரு பேச்சு தோத்தா ஒரு பேச்சு. இந்த கதை எதுக்கு? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு பேச்சு. நாம் தமிழ் கட்சி 24 பேருக்கு இருக்காதுன்னாரு. இன்னைக்கு வாழ்த்துக்கு செய்தி போறாரு. உண்மையாக அண்ணே, உண்மையிலே இந்த நேரத்துல வந்து நாம் தமிழ் கட்சியை நான் வந்து பாராட்டணும். உண்மையானே நேர்மையானே காசு கொடுக்காமனே ஜெயிச்சது நாம் தமிழர் மட்டும்தானே. அப்ப அவனுக்கே தெரிஞ்சு இவன் காசு கொடுத்துருக்காங்க. இவன் உண்மையாக நேர்மையானவன் இல்லைன்னு அவனே ஒத்துக்கிறான். என்னத்த சொல்றது? இவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இவங்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை தாண்டி இவனுக்கு ஒருத்தவங்க ஜெயிச்சதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பாவம் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து. பாவம் அண்ணன் 4 வருஷமா போராடி, அது உண்மை, கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி எங்க திமுக அடையாளத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையிலே இதை வந்து நாங்கள் பாராட்டத்துக்கு விமர்சனத்துக்கு யாரும் அப்பாற்பட்டவங்க கிடையாது, நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து ஒருத்தவங்க வந்து தேர்தல் அங்கீகாரம் அடைகிறார்கள் அப்படின்னா அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 வருட போராட்டம். ஆமாம், அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அண்ணன் சொல்றாரு, இது வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அது நமக்கு தெரியும், அது அது எங்களுக்கு தான் தெரியும். சொல்ல போனா வந்து 34 வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் தேசிய அரசியல் களத்துல வரனே ஆரம்பத்துல பேசினாங்க. இருந்தாலும் அதுல அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் பேசுற தமிழ் தேசிய அரசியலை விட திமுக எதிர்ப்பை விட போலி தமிழ் தேசியம் இல்ல. நான் சொல்ல வரத கேள்வி. ஏன்னா இது வந்து 34 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அதனால வந்து இப்ப நடக்கிற அரசியல் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசினாருன்னு தெரியாது. அதை நம்ம கடத்தணும்ல. அவருக்கே தெரியாது, அவருக்கே மறந்துட்டாரு. அவருக்கு தெரியும், அதெல்லாம் தெரியாமலாம் இல்ல. நான் என்னன்றேன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் பேசின தமிழ் தேசிய அரசியலை விட திமுக எதிர்ப்பை விட அதிக அளவு காட்டமாக திமுகவை எதிர்த்தது அண்ணன் திருமாவளவன். ஆரம்ப கட்டத்துல கண்டிப்பா தமிழ் தேசியம் பேசியது அவர் தான், உலக அரசியல் பேசியது அவர் தான். ஆனா இன்னைக்கு அவர் பேசுறது வேற. அது நம்ம சொல்லி விட்டுருங்க இல்ல, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இதுல ஆனா நீங்க கடந்து வந்த பாதை, நாங்க உங்களை இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்து உங்களை நாங்க வந்து உங்களையும் ஒரு காலத்துல தூக்கி கொண்டாடி இருக்குன்றத நம்ம சொல்லணுமா இல்லையா? ஓடி இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் மகன் ஒரு அரசியல் கட்சி துவங்கி அது மாநில அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு கட்சியாக வருது அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் வந்திருக்காரு. ஆனா இதுல கூடுதலா அண்ணன் தம்பிங்க 2 பேருமே வந்துட்டாங்க. அந்த விஷயத்துல எங்களுக்கு நாங்களே பாராட்டிக்க முடியாது. அதனால உங்களுக்கு நாங்க மனப்பூர்வமா பாராட்டுறோம். கிட்டத்தட்ட 34 வருடங்களுக்கு கழிச்சு அதுக்கு நீங்க இங்க இருந்து திமுக அதிமுக ஒரு ஜம்ப் அடிச்சீங்க, மக்கள் நல கூட்டம் நீங்க ஜம்ப் அடிச்சீங்க, மாத்தி காலி பண்ணி விட்டீங்க. அதெல்லாம் இன்னமும் அங்க திருமாவளவன் மட்டும் தான் விஜயகாந்த் காலி பண்ண மாதிரி இந்த மானாக்குள்ள இருந்த கேனாக்கு எல்லாமே தான் காலி பண்ணிச்சு. மானாக்குள்ள மக்கள் நல கூட்டணி முக்கியமா ஒருங்கிணைச்சது ஒரு 2 பேர் தானே. அதுல நான் தான் சொன்னேன் முதல்ல, அந்த பீடா நீங்க சொன்னீங்களா மாநில பீடா, அவங்க சேர்ந்து அந்த மனுஷனை ஒழிச்சு கட்டாங்க. இருந்தாலும் 34 வருடம் கழிச்சு அண்ணன் வந்து ஒரு அங்கீகாரத்தை, மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது மிக மகிழ்ச்சி. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 5 முனை நட்சத்திரத்தை நீங்க வந்து சின்னமா பெறணும்னு நாங்களும் உங்களை வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்ததா இந்த 40 தொகுதி 40 நமதே நாளையும்
அதை வச்சு என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ணுவாங்க? இது வரைக்கும் 39 வடை வாங்கினாங்க பார்லிமெண்ட் கேண்டீன்ல. இப்ப 40 வடை வாங்குவாங்க, அவ்வளவுதான். அது நாம சொல்லல, இது வந்து நாம சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. ஜனங்க வந்து நம்ம திமுக பஞ்சாயத்து திமுக விமர்சிக்கிறத ஒரு வேலையை வச்சிருக்காங்க. நாங்க சொல்லல. திமுகவுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய, ஸ்டாலினுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவரே சொல்லியிருக்காரு, இங்க இருந்து டெல்லிக்கு போறவங்க அவர் பாஷையில சொல்லணும், வேற மாதிரி சொல்லணும். இங்க இருந்து போறவங்கன்னா ஒண்ணு ஹிந்தி பேசணும், இல்லைன்னா இங்கிலீஷ் பேசணும், இல்லைன்னா பார்லிமெண்ட் கட்டடத்தை பார்த்தேன், இது என்ன ஒரு தூளமும் இல்லை, இதுவும் இல்லை, நீட்டு போட்டுக்கிறாங்க. சரிப்பா, நம்ம சமோசா கேண்டீன்ல போய் சமோசா சாப்பிடுவோம், சோடா போட்டிருப்பாங்க. இங்க இருந்து போறவங்க இந்த மக்களோட பிரச்சனை, மண்ணோட பிரச்சனை, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் அதுல வந்து முறையாக ஊழல் நடக்குதா இல்லையா, முறைகேடு நடக்குதா, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இல்ல. அவர் உண்மையை சொல்லிட்டாரு. திமுக காரங்க என்ன பண்ண போறாங்க? 40 MP ஜெயிச்சிருக்கோம், என்ன பண்ண போறீங்கன்னா போய் சமோசா சாப்பிட போறாங்க. இது வரைக்கும் 39 சமோசா மட்டும் தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க, இப்ப 40 சமோசா. இது வரைக்கும் நான் உங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதுதான் இதுக்கப்புறமும் அந்த மாதிரி அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனா ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வருது அப்படின்னா வெளிநடப்பு செய்வாங்க. அப்படிலாம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. பிஜேபிக்கு ஆதரவா அங்க கையெழுத்த போட்டுட்டு இங்க வந்து போராடுவோம். ஆமா, நீட்டு நாங்க ஆதரிப்போம். இன்னும் இங்க வந்து நாங்க நீட்டு எதிர்க்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு வந்து மனு மீத்தேன் ஆதரிப்போம். இங்க வந்து எல்லாமே எண்ணெயை வந்து இன்னைக்கு பேசுறாங்கல்ல, எண்ணெயை ஆதரவு கொடுத்தது இவங்க தான். அதாங்க, அதுக்கு தாங்க 40 பேர் இங்க நாங்க அனுப்புறோம். ஆமா, அப்புறம் எப்படி நாங்க இங்க வந்து ஆட்சியை நடத்த முடியும் சொல்லுங்க? நான் என்ன கேக்குறேன், ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த போது அப்போ வந்து 38 பேர் எம்பியா இருந்தாங்க. அப்போ வந்து ஐயா என்னங்க, ஏன் அந்த ஈழத்து பிரச்சனை நடக்குது, நீங்க எதுவுமே எதுக்கு குரல் கொடுக்கல, என்னங்கன்னா நான் ஆஃப்டர் ஆல் 38 பேர் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ கூட 2 வந்துடுச்சு, நீ இந்த 40 வச்சு என்ன போற அப்படின்னு வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? மொத்தம் அங்கே இருக்கிறது 534. ஆமா, அவ்வளோ இது இருக்கு, என்ன பண்ண முடியுமா? அதுல வெறும் 40 ஒருத்தர் ஜெகர்த்தரச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எத்தனாயிரம் கோடியில பள்ளிக்கூடம் கல்லூரி வச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி பண்ணலாம். 40 பேரையும் அது மாதிரி வச்சு டெவலப் பண்ணலாம். அதனால நமக்கு 5 மாதிரி இந்த 2Gல பண்ணாங்களே, ஆமா அது மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா மக்களுக்கு எதுவும் பண்ண போறதில்ல. கடைசி வரைக்கும் ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா இது ஒரு கட்சியாக நம்ம வந்து விமர்சனங்களை நம்ம முன் வச்சுட்டு வரோம். இவங்க வந்து இந்த தேர்தல் அரசியல் இதுக்கப்புறமும் வந்து இவங்களுடைய நடப்பு அரசியல் என்னவோ அதுக்கு உண்டான உடனுக்குடனே நம்மளுடைய விமர்சனங்கள் அது நல்ல விதமாகத்தான் இருக்கு. ஒரு வருத்தம் மட்டும், அதாவது ஒரு கொடுங்கோலன், ஒரு 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு மக்கட்ட கையில இருக்கு ஆட்சி. நீங்க கொடுங்கோலன் சொல்லிட்டு 23ஆம் புலிகேசின்னு சொல்லாதீங்க. கொடுங்கோலன் வேற, 23ஆம் புலிகேசி வேற. இதுல ரெண்டுல எது வந்து எங்க ஐயாவுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னா 23ஆம் புலிகேசி தான் பொருந்தும். அதான் பொருந்தும். ஏங்க அதுவும் ஒரு விதத்துல கொடுங்கோன்மை தாங்க. ஆமாங்க, அது அவருக்கு ஜனங்களுக்கு கொடுங்கோன்மை கிடையாது, அவருக்கு கொடுமை. அவர் தான் சொல்றாரு, நான் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்பது போல இந்த மாதிரி. அதாவது வீட்டுக்குள்ள தண்ணி போகுது. ஆமா, 100 கோடி ரூபா செலவு பண்ணாங்க, ஒரு சொட்டு தண்ணியை காமிங்கன்னு கூப்பிட்டார் செய்தியாளர். அங்கே போகிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ தண்ணி போகுது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தண்ணியில் மிதக்குது. தாமரை ஆற்றுல தண்ணி வரலாம், ஏங்கணும் பூரா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. 8வது படிக்கிற பையன் 10வது படிக்கிற பையன் கையில் கஞ்சா கிடைக்கும், குடிச்சிட்டு போய் வாதியாரை வெட்டுறான். அதாவது மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த விதத்துல பாதுகாப்பு இல்லைன்னா மகளிர் கனிமொழி அவர்கள், ஆமா, அவங்க நடக்கிற மீட்டிங்லயே, அவங்க தலைமையில் நடத்துற மீட்டிங்லயே பாதுகாப்புக்கு நின்ன பெண் காவலருக்கு பாதுகாப்பு எங்காவது போய் நம்ம திமுக உடன்பிறப்பு போய் இடுப்பு கிழிச்சிருக்கு. அதான் வேலை. அதுவும் எப்படி சும்மா நின்றவங்க, ஏதோ ஓரமா நின்றவங்கள பாதுகாப்பு பெண் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்ல. என்ன பண்றது? சமூக நீதின்னு பேசுவோம், இதான் சமூக நீதி கிடையாது. இதெல்லாம் திமுகவோட பெண்ணியத்துல வருது. சமூக நீதி நல்லா சந்தி சிரிக்குது. ஆனா இவ்வளவு கொடுமையை பண்ணியும் மக்கள் வந்து திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தானா குழி தோண்டி உள்ள படுத்துக்கிட்டு அவங்கள முடிக்கிறாங்க. என்ன ஒண்ணு, அது எல்லாமே அந்த இந்த காப்பி கலர் தான். அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் எல்லாம் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சிருச்சு. மக்கள் இதே மாதிரி இருந்தா கடைசி வரைக்கும் மக்களை காப்பாற்ற முடியாது. ஏதோ ஒரு பக்கத்துல வெளிச்சம் தெரிகிற மாதிரி ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்று எழுந்து வருது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அரசியல்களை தொடர்ந்து விமர்சிப்போம், ஆக்கப்பூர்வமா பேசுவோம். அதுல வந்து நம்மளுக்கு வந்து யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க. வாழ்த்துக்களா இருந்தால் வாழ்த்துக்கள், விமர்சனம் நல்லா அருமையா வாழ்த்து. உண்மையிலே வாழ்த்துவோம். எப்படி வாழ்த்துவோம்னா எல்லாத்தையும் கலந்து கட்டி அது அப்புறம் கடைசியில ஒரு போட்டு தள்ளுறோம். அப்படிதான் இருக்கணும். தினசரியாக இதே போல தகவல்களை நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம காணொலியில பார்ப்போம். இணைந்திருங்கள் கரும்புலி வலையொலியுடன். நன்றி.